புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள டி குன்னத்தூர் அம்மா கோவில் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள டி குன்னத்தூர் அம்மா கோயில் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரை வந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையிலிருந்து கொல்லம் செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலே பல்லாயிரக்கணக்கான பெண்களும் அதே போன்ற பொதுமக்களும் சாலை முழுவதுமாக சாலையினுடைய வலது இடது இரண்டு புறங்களிலும் திறந்து முளைப்பாரியை கையில் ஏந்தி உற்சாகமான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பெண்களாக, எங்கு பார்த்தாலும் மனித கலைகளாக, எங்கு பார்த்தாலும் மக்களுடைய திட்டமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இந்த உற்சாகமான வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா பேரவை செயலாளருமான ஆர்.பி. உதயகுமார் அவருடைய ஏற்பாட்டிலே இந்த உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாரை தப்பட்டை முழங்க தமிழகத்தினுடைய பாரம்பரிய இசைக்கலைகள், கோலாட்டம், அதே போன்ற ஒயிலாட்டம், மயிலாட்டம், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சாலை முழுவதுமாக இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. விழாக்கோலம் கொண்டிருக்கிறது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு உத்தங்குடி மீனாட்சி மருத்துவமனை முதல் கப்பலூர் திருமங்கலம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 209 கோடி ரூபாய் மதிப்பிலே சுற்றுச்சாலை 4 வழிச்சாலையாக அமைத்துக் கொடுத்தது அதிமுக அரசு. அப்போதைய முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இது செய்து கொடுத்தார். மதுரை திருமங்கலத்திலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உருவாக்கி கொடுத்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. திருமங்கலத்தில் புதிய கல்வி மாவட்டமாக உருவாக்கி கொடுத்தது அதிமுக அரசு. திருமங்கலம் தொகுதி சேகரிக்கோட்டை விவசாயிகளுக்கு எதிராக விவசாய நிலத்தை பறித்து அமையவிருந்த தொழிற்பேட்டையை அரசாணையை நிரந்தரமாக ரத்து செய்து பொன் விளையும் விளை நிலங்களை விவசாயிகளுக்கு மீட்டுக் கொடுத்தார் விவசாயிகளுடைய பாதுகாவலர், குடிமராமத்து நாயகர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். திருமங்கலம் வருவாய் கோட்டம் என புதியதாக ஒரு வருவாய் கோட்டத்தை உருவாக்கி கொடுத்தது அதிமுக அரசு. மக்களுடைய நிர்வாக வசதிக்காக கள்ளுக்குடி புதிய வட்டத்தை உருவாக்கி கொடுத்தது அதிமுக அரசு. திருமங்கலம் கள்ளிக்குடியில் மாமன்னர் மது சகோதரர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வெண்கல திருவுருவ சிலையை அமைத்துக் கொடுத்தது. அதே போன்று விடுதலை போராட்ட வீரர்களாக இருக்கக்கூடிய மாமனுடைய அந்த புகழை போற்றும் விதமாக இந்த வெண்கல சிலையை அமைத்து அவருடைய புகழுக்கு மேலும் வலு சேர்த்தது கழக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு திமுக அரசு திறந்து வைத்து பல்வேறு விளம்பரங்களை செய்து வருகிறது. திருமங்கலம் பேருந்து நிலைய விரிவாக்கத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்ட தற்போது வரை பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் கூட அந்த பணிகள் முழுவீச்சு நடைபெறவில்லை என்பதுதான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. திருமங்கலம் அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை மாநிலத்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி காலத்திலே திருமங்கலம் தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது வரை பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருமங்கலம் நகர பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணி அதிமுக ஆட்சியில் போதை போடப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு அரசாணை வெளியிடப்பட்டது. தற்போது வரை அந்த பணி ஒட்டுமொத்தமாக மந்தமாக நடைபெற்று வருகிறது. அந்த பணி மக்களுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்திற்கு இன்னும் கூட வேகமாக நடத்தவில்லை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக பார்த்து பல்வேறு நலத்திட்டங்கள் செய்ததால் தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை குழுங்குகிற அளவிற்கு கூடியிருக்கிறார்கள். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பார்க்கிற போது ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக அதாவது திருமங்கலம் நகர பகுதியில ரயில்வே மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணி அதிமுக ஆட்சியில் பூமி போடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை செய்யப்பட்டது. அதற்கான பணிகள் மிகவும் மந்தகதியிலே நடைபெற்று வருவதாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். திருமங்கலம் ஒன்றியத்து தோப்பூர் உச்சப்பட்டியில் துணைக்கோள் நகரம் அமைக்கப்பட்டது.
திருமங்கலம் தொகுதி ஊராட்சி சுகாதாரம், குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக அதிமுக அரசு பாடுபட்டது. கப்பலூர் சுங்கச்சாவடி, உள்ளூர் வாகனங்களில் சுங்க கட்டணத்தில் விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையிலே தொடர்ந்து போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு கைது செய்தாலும் கூட அந்த சுங்க கட்டண வரிகளுக்கு கிடைக்கும் வரை போராடுவோம் என்று உறுதியாக நின்று போராடி அந்த சுங்க கட்டணத்தை அங்கு உள்ளூர் மக்களுக்கு வசூலிக்க கூடாது என்பதற்காக சாலையில் இறங்கி போராடியது அதிமுக அரசு. ஆனாலும் கூட தற்போது சுங்க கட்டணம் தொடர்ந்து வசூலிக்கப்பட்டு வருகிறது. மக்களுடைய அதாவது ஒட்டுமொத்த குரலையும் நசுக்குகிற விதமாக இந்த பகுதியிலே இந்த அட்டூழியம் நிறைவேற்றி வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் வட்டாட்சி அலுவலகத்தில் புதிய அலுவலகம் கட்டி அனுமதி அளித்து நிதி ஒதுக்கீடு செய்து புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. திருமங்கலம் தொகுதியிலே கள்ளுக்குடி வட்டாட்சியர் புதிய அலுவலகம், அதே போன்று திருமங்கலம் தொகுதி கோட்டாட்சியர் அலுவலகம் புதிய அலுவலகம், திருமங்கலம் தொகுதி டி கல்லுப்பட்டி பேரூராட்சிக்கு 2016-17 ஆண்டிலே சிறந்த பேரூராட்சியான மாநில விருது வாங்கப்பட்டது. இன்றைக்கு அப்படி ஒரு விருது எதுவும் கிடைக்கவில்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை என்று இந்த மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஊராட்சி கொண்டிருக்க கரிசல்பட்டி ஊராட்சிக்கு சுதந்திர தின விழாவில் சிறந்த ஊராட்சிக்கான விருது கிடைத்தது. அதிமுக ஆட்சியில் விருதுகளாக பெற்ற இந்த திருமங்கலம் சட்டமன்ற பகுதி இன்றைக்கு அனைத்தையும் நிலைகுலைந்து நிற்பதாக, உயர்ந்து நிற்பதாக, விருதுகள் பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தரவில்லை என்கிற குற்றச்சாட்டு 52 மாத கால ஆட்சி முடிந்துவிட்டது. இன்னும் 6-7 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. இனி எதனை செய்ய போகிறார்கள் என்ற இயக்கத்தோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை, திருமங்கலம் பேருந்து நிலையத்தை அதாவது விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற திருமணக்கூடிய கோரிக்கை, அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக தாலிக்கு தங்கம் திட்டம் 25,000 ரூபாய் மானிய விலையில அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த அம்மா இருசக்கர வாகனம், அதே போன்று ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய அனைத்து திட்டங்களையும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை இவர்களிடம் இருக்கிறது. அதே போன்று 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக அதாவது மாலை இணைப்புச்சாலை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட நிலையில் சாலை போக்குவரத்து வசதிக்காக சீரமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்களிடம் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த சாதனைகள் தான் இன்றைக்கு இந்த மக்களுடைய எழுச்சியாக இன்றைக்கு திருமங்கலம் இந்த சட்டமன்ற தொகுதியை விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்கக்கூடிய விதமாக பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு திறந்து இருக்கிறார்கள். உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இங்கே குவிந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள் இவர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். அதனைத்தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த சாலை முழுவதும் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக மிகப்பெரிய ஒரு மாநாடு நடப்பது போல ஏராளமான மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகளோடு இங்கே குவிந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய இந்த 4ஆம் கட்ட பிரச்சாரம் 2வது சட்டமன்ற தொகுதியாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்ற வருகை கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 7/7/2025 எழுச்சி பயணிக்க தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் 118 தொகுதிகளை முடித்து 60 லட்சம் மக்களை சந்தித்ததாகவும் 6,828 கிலோமீட்டர் தூரம் பாலை மார்க்கமாக பயணித்ததாக தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தொடர்ந்து 4ஆம் கட்ட இந்த பிரச்சாரத்தை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரை ஆற்றியவர் தற்போது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு அரசு ஆட்சியில இருக்கும்போது மக்களுக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறது, ஒரு அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களோடு மக்களாக நின்று எப்படிப்பட்ட திட்டங்களை பெற்று அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவருடைய குறைகளை கேட்டறிந்து ஆட்சியில வருகிற போது அதை நிவர்த்தி செய்து கொடுக்கிறது என்றால் அது அதிமுக அரசு தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவில் பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திட்டங்களுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய எழுச்சியாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திறந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த வகையான இயக்கம் திருமங்கலம் அதிமுகவுடைய கோட்டை என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக மக்கள் கூட்டமாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுடைய நாயகனாக, முதலமைச்சர் நாயகனாக இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். விவசாய பிரிவுடைய மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் குழுமியிருக்கிறார்கள், ஏராளமான பெண்கள் குழுமி இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில எழுச்சி உரை ஆற்றுவதற்காக
அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கு வருகை தருகிற போது வழிநெடுகிலும் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வழிநெடுகிலும் சாலையில் 2 முறை மலர்களை தூவி உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்தார்கள். அதே போல சாலையில் இரு அருகிலும் முளைப்பாறைகளை தலையெழுத்து வந்து உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போன்று அந்த கைகளிலே மலர்களை வைத்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பு. திருமங்கலத்திற்கு வருகை தந்திருக்கிறார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு திருமங்கலம் தேவசிலை அருகே அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போன்று ஆலம்பட்டியிலே அதிமுக பொதுச் செயலாளருக்கு பொதுமக்கள் ஒன்று உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். சென்னை மேலும் சாரை தப்பட்டை முழங்க உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போன்ற மீனாட்சி போன்று ஒரு குழந்தைகள் வேடம் இருந்து அவர்கள் அந்த குழந்தைகள் குழுவினர் முளைப்பாரியை கையில் இருந்து உற்சாகமான வரவேற்பு. வழிநடுக்கும் இன்றைக்கு விழாக்கோலம் கொண்டிருக்கிறது திருமங்கலம் சட்டமன்ற கோவில். அதாவது இந்த குன்னத்தூரில் இருக்கக்கூடிய அம்மா கோயில் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். இதற்கு மத்தியிலே குன்னத்தூர் இளைஞர்கள் சிலம்பம் ஆடி உற்சாகமாக வரவேற்றார்கள். அதே போன்று ஒயிலாட்டம், அதே போல மேலதாளம், பூங்கோதி, கரகாட்டம் இது போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை செய்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி வரவேற்பு அளித்தார்கள். இளைஞர்கள் அதே போன்று தங்களுடைய கலைகளை ஆட்டங்கள், அதாவது மயிலாட்டம், கரகாட்டம், குயிலாட்டம், கேளாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு வரவேற்பு அளித்தனர். 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை கையிலே ஏந்தி தலையிலே தலைப்பாகளை அணிந்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். இந்த வரிகளும் குழந்தைகளுக்கு அந்த மீனாட்சியுடைய வேடம் அணிந்து முளைப்பாரியோடு ஆயிரக்கணக்கான பெண்கள் வரைவரையும் உற்சாகமான ஒரு வரவேற்பு. கரகாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, ஜல்லிக்கட்டு காளைகள் என பல்வேறு வரவேற்பு மிகப்பெரிய அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு வழங்கப்பட்டது. மதுரை வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு மாஸ்க் காட்டுகிற அளவிலே இன்றைக்கு மதுரை மாநகரமே குழுங்குகிற விதமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருப்பரங்குன்றத்திலே அறுவடை விடுதியில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே தனது எழுச்சி உரையை தொடங்கி 2ஆவதாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே குன்னத்தூர் அம்மா கோவில் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரையை ஆற்றி வருகிறார்கள், ஆக்கப்போகிறார்கள். அதை நாம் பார்க்க போகிறோம். தமிழகத்திலே ஆளுகிற அரசு அதாவது அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் எப்படி முடக்கி இருக்கிறது, எப்படி முடக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் இதனால் சொல்ல முடியாத நேரத்துக்கு எப்படி ஆட்பட்டிருக்கிறார்கள் என்கிற வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தொடர்ந்து எழுச்சியை ஆற்றுவதற்கு பார்ப்பதற்காக வரையிருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரைந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விதைப்பதற்காக அவரை பார்ப்பதற்காக இப்படி பல்லாயிரக்கணக்கான இந்த பகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக இருக்கிறது. அம்மா கோவில் குன்னத்தூர் பகுதி முழுவதுமாக மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் மக்களுக்கான இயக்கம். ஆட்சி இல்லை என்றாலும் கூட மக்களுடைய குறைகளை கேட்பது ஆட்சியில் வருகிற போது அதை களையக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றப் போகிறார்கள். அந்த எழுச்சி உரை ஆற்றக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் தற்போது பார்த்து இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த பகுதியில் எழுச்சி உரை ஆற்றிய தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி அந்த பகுதியிலே எழுச்சி உரை ஆற்ற செல்லவிருக்கிறார்கள். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எழுச்சி உரை ஆற்ற வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Taste the Daily.